வணக்கம். நேற்று லாட்டின் அமெரிக்க நாடான வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை அந்த நாட்டுக்குள்ளேயே போய் பிடிச்சி அமெரிக்கா கொண்டு போயிருக்காங்க. சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்கான காரணங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மதுரோ ஒரு சர்வாதிகாரி, அமெரிக்காவுக்கு எதிராக ரொம்ப காலமாக செயல்பட்டுருக்காரு, அமெரிக்கர்கள் எதிராகவும் செயல்பட்டிருக்காரு. அது இல்லாமல் பல ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரக்ஸ் ஸ்மக்லிங், ட்ரக்ஸ் சேல்ஸ் இதையும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெனிசுலாவுடைய முக்கிய கூட்டாளி நாடான கியூபா அமெரிக்காவுக்கு எதிராக கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகளும் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவங்க, ரஷ்யாவோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தேவைப்பட்டால் கியூபாவையும் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஏன் இந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருக்கு? இதற்கான காரணங்கள் எல்லாம், இதற்கான பின்விளைவுகள் எப்படி இருக்கும், மற்ற நாடுகள் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, அமெரிக்கா இன்னொரு நாட்டுடைய தலைவரை முதல் முறையாக இப்படி தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னா இது முதல் முறை கிடையாது, நிறைய முறை பண்ணியிருக்காங்க. இதே லாட்டின் அமெரிக்கா பகுதியில் இருந்த பனாமா நாட்டுடைய தலைவரான மேனுவல் நொரேகா, அவர் ஒரு சர்வாதிகாரி. அவர் 1989-90 அந்த காலகட்டத்தில் இதே மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. 2003 ஈராக் அதிபராக இருந்த சதாம் ஹுசேன் அந்த நாட்டுக்குள்ளேயே போய் அவர் பிடிச்சிட்டு போகிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, சதாம் ஹுசேன் கையில் அணு ஆயுதங்கள் இருக்குது, அதை வச்சு அந்த பகுதியை அச்சுறுத்துவார், தேவைப்பட்டால் மற்ற நாடுகள் அட்டாக்கம் பண்ணுவார், அவரை பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சி கொண்டு போகிறாங்க. வேகமாக ஒரு ட்ரையல் நடத்தி அவரை கொண்டுடுறாங்க. உண்மை என்னென்னா, அவர் கையில் அந்த மாதிரி அணு ஆயுதங்களே இல்லை. நாடுகளுடைய லீடர்ஸை தாண்டி சில குழுக்களுடைய தலைவர்களும் இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு போயிருக்காங்க. 2011 அல்கெய்தாவுடைய ஒரு தலைவராக இருந்த ஒசாமா பின் லாடன் 2011 பாகிஸ்தானில் பதுங்கி இருந்தார். 20,000 ரூபா போய் அவர் பிடிச்சி அவரை கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி பல முறையே பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எது ரொம்ப வியப்பாக இருக்குன்னா, வெனிசுவேலா ஒரு பெரிய நாடு, அங்கே மதுரோ ஒரு டிக்டேட்டராக இருந்தாலும் நிறைய பேர் அவரை வெனிசுவேலாவுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ட்ராங் லீடரை இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்றத நிறைய பேரால் இன்றைக்கி நம்ப முடியல. சரி, இதற்கான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இஷ்யூவை எப்படி ஃபர்தராக நம்ம பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வெனிசுவேலா எங்கே இருக்குன்னா லாட்டின் அமெரிக்காவில் இருக்குது. லாட்டின் அமெரிக்கான்றது ஒரு கல்ச்சரல் ரீஜன். நல்லா தெரிஞ்சுங்க, ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் இல்லை, கல்ச்சரல் ரீஜன். புவியியல் சார்ந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, கலாச்சார ரீதியாக பார்க்கணும். 2 காண்டினென்ட்ஸ் இருக்குது, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ரெண்டுத்தையும் சேர்த்தா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. நார்த் அமெரிக்கா மெயின்லேண்டில் இருக்க பெரிய நாடான மெக்சிகோ, அதற்கும் அப்படியே கீழே, அதாவது சவுத்தில் வந்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கான்ற பகுதி இருக்கும். இதுவும் நார்த் அமெரிக்காவில் சேர்ந்தது தான். இங்கே நிறைய நாடுகள் இருக்கும், சின்ன சின்ன நாடுகள் இருக்கும், மேப்பில் பாருங்கள். இது ப்ளஸ் டோட்டலாக சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் மூணும் சேர்ந்தது தான் லாட்டின் அமெரிக்கா. இது ஒரு கல்ச்சுரல் ரீஜன். காரணம் என்னென்னா, இங்கே லாட்டின் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. 2 முக்கியமான லாங்குவேஜஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ். இந்த லாட்டின் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகள்லாம் 20ஆம் நூற்றாண்டுலாம் சுதந்திரம் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் வாங்குறாங்க. ஆனால் 200-250 வருடங்களுக்கு முன்னாடி இந்த லாட்டின் அமெரிக்கன் நாடுகள் சுதந்திரம் வாங்கிட்டாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, தங்களை பிடிச்சு வச்சிருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக டைரெக்டாக சண்டை போட்டு சுதந்திரம் வாங்குறாங்க. இந்த நாடுகளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்ததே இன்றைக்கி இருக்கிற யூஎஸ் தான். யூஎஸ் அதற்கு முன்னாடி பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறாங்க அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில். அமெரிக்காவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த லாட்டின் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்க நாடுகளுக்கு சுதந்திரம் இருக்குது. அதற்கப்புறம் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை லாட்டின் அமெரிக்கா மேலே கொண்டு வராங்க. 19th சென்ச்சுரியோட எண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய மிலிட்ரி பவரை யூஸ் பண்ணி லாட்டின் அமெரிக்கா நாடுகளை அச்சுறுத்துறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அச்சுறுத்தல் மட்டும் ஒர்க் ஆகாது, அவங்களோட கொஞ்சம் நட்பு ரீதியாகவும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாலிசிஸை மாற்றுறாங்க. முக்கியமான பாலிசி என்னென்னா குட் நெய்பர் பாலிசி. குட் நெய்பர் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, லாட்டின் அமெரிக்க நாடுகளை அமெரிக்கா அச்சுறுத்தாது, நட்பு ரீதியாக ஒன்றா சேர்ந்து வேலை செய்யும், ஒரு லீடர்ஷிப் கொடுப்போம், ஒரு நல்ல நெய்பராக இருப்போம் அப்படின்னு போகிறாங்க. இன்னொரு பாலிசி டாலர் டிப்ளமசி. அது என்ன சொல்லுதுன்னா, மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், பொருளாதார அடிப்படையில் லாட்டின் அமெரிக்க நாடுகளோட நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாலர் டிப்ளமசி. இப்போ அமெரிக்கா முதல்ல லாட்டின் அமெரிக்க நாடுகளை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வராங்க, மிலிட்ரி பவர் வச்சு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாஃப்ட் பவர் யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கா ரிலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அதை தாண்டி லாட்டின் அமெரிக்காவில் ஒரு சில நாடுகளினுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கும் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு முக்கியமான நாடு கியூபா. அதுக்கப்புறம் கியூபாவே அமெரிக்காவுடைய எதிரியாகவும் மாறிச்சு. சரிங்க, இப்போ 20th சென்ச்சுரியில் அமெரிக்கா எப்படி லாட்டின் அமெரிக்காவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் லாட்டின் அமெரிக்கா மேலே அமெரிக்கா அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நிறைய லீடர்ஸை அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா லாட்டின் அமெரிக்காவில்
தங்களுடைய சப்போர்ட்டில் ஆட்சியில் அமர்த்துறாங்க. நிறைய லீடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா சர்வாதிகாரிகளாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நிறைய சர்வாதிகாரிகளை லாட்டின் அமெரிக்காவில் உட்கார வச்சது யூஎஸ் தான். காரணம் என்னென்னா அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். இது அமெரிக்காவுடைய குறிக்கோள். இதற்கு 200 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு டாக்டரின் அவங்க கொண்டு வந்தாங்க. அது பேர் மான்ட்ரோ டாக்டரின் 1823. மான்ட்ரோ டாக்டரின்ற கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா, இங்கே மற்ற நாடுகள் உள்ளே வரக்கூடாது, மெயினாக யூரோப் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் மான்ட்ரோ டாக்டரின். அதுக்கப்புறம் ரூஸ்வெல்ட் அங்கே லீடராக வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா மான்ட்ரோ டாக்டரினை இன்னும் பில்ட் பண்ணுறாரு. மான்ட்ரோ டாக்டரின் என்ன சொல்லுதுன்னா அந்நிய சக்திகள் உங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் ரூஸ்வெல்ட் என்ன சொல்கிறாருன்னா அந்நிய சக்திகள் உள்ளே வந்தால் யூஎஸ் பார்த்துட்டு சும்மா இருக்காது, நாங்கள் தலையிடுவோம், உங்களை எதிர்த்து நாங்கள் சண்டையும் போடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அச்சுறுத்தல் பண்ணுறாரு, இங்கே நான் மட்டும்தான் தலைவன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ரூஸ்வெல்ட் கொரோலரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அமெரிக்கா இந்த 20th செஞ்சுரியில் தான் இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருது, சர்வாதிகாரிகளை ஆட்சியில் அமர்த்துது. இதை வந்து ஐடியாலஜிக்கலாகவும் பார்க்கணும், தத்துவ ரீதியாகவும் பார்க்கணும். இந்த லாட்டின் அமெரிக்காவில் 20th செஞ்சுரியில் நிறைய லீடர்ஸ், நிறைய கவர்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இடதுசாரி கவர்மெண்ட்ஸாக இருக்குது. ஓகேவா, சோஷியலிஸ்ட்டாக இருப்பாங்க, மார்க்சிஸ்டாக இருப்பாங்க. இதுவும் வந்து அமெரிக்காவுக்கு பெரிய சவால். ஏன்னா அந்த காலகட்டம் வந்து பனிப்போர். இதில் நிறைய நாடுகள் வந்து யூஎஸ்எஸ்ஆருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ 2 சூப்பர் பவர்ஸ் தான் இருக்காங்க, வல்லரசுகள். ஒன்று யூஎஸ், இன்னொன்று யூஎஸ்எஸ்ஆர். அப்போ யூஎஸ்எஸ்ஆர் யூஎஸ் இவங்களுடைய போட்டி வந்து லாட்டின் அமெரிக்காவில் இருக்குது. யார் இந்த பகுதியை தன் கைவசம் வைக்கிறது அப்படின்ற போட்டி வருது. அப்போ இதை கோல்டு வார் மூலமாகவும் நம்ம பார்க்கணும். அப்போ தன் கைவசம் தான் அமெரிக்கா, இந்த லாட்டின் அமெரிக்கா இருக்கணும் அப்படின்றதுல அமெரிக்கர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. கியூபா நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வாதிகாரியை அமெரிக்காவே உட்கார வைக்கிறாங்க. அவர் பேர் பட்டிஸ்டா. அதற்கப்புறம் கியூபாவில் புரட்சி நடக்குது, கியூபன் ரெவல்யூஷன். ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பட்டிஸ்டாவை அங்கேருந்து நீக்கிறார். இதுதான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சம்பட்டை அடியாக இருக்குது. அமெரிக்கா அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எல்லாருக்கும் இங்கே ஒரு கண்ட்ரோலராக இருக்கேன், இங்கே சர்வாதிகாரிகளை நான் அமர்த்திட்டு இருக்கேன், ஆனால் நான் ஏற்கனவே அமர்த்திய சர்வாதிகாரியை இங்கே நீக்கிட்டாங்களே அப்படின்றது அமெரிக்காவுக்கு அந்த காலத்துலேருந்தே ஒரு ஷாக்காக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த லாட்டின் அமெரிக்கன் ரீஜனில் நம்பர் 1 எனிமி அமெரிக்காவுக்கு யாருன்னா கியூபா தான். இது ஒரு சிறிய நாடு, ஆனால் ஒரு பெரிய இராணுவ சக்தி. கோல்டு வார் பீரியடில் சோவியத் யூனியனோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. பல நாடுகளில் சோவியத் யூனியனோட சேர்ந்து சண்டை போட்டு அவங்க மற்ற நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டில் இந்த மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போது இங்கே சிம்ம சொப்பனம் அமெரிக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூபா. ஆனால் கியூபாவில் இவங்க நினைக்காதது நடந்துருச்சு. இவங்க அமர்த்திய அந்த சர்வாதிகாரியை கியூபன் ரெவல்யூஷனில் கியூபன்ஸ் நீக்கிட்டாங்க. ஆனாலும் மற்ற நாடுகளில் தொடர்ந்து சர்வாதிகாரிகளை உட்கார வைக்கிறாங்க. பிரேசில் நாட்டில் 1964 ஒரு கூ நடக்குது. அது இராணுவம் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டை நீக்கிட்டு இராணுவ ஆட்சி கொண்டு வருது. இதற்கு அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணாங்க. சில்லிங்கிற நாட்டில் ஏற்கனவே ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் இருக்கார், அவருக்கு நல்ல பேரும் இருந்தது. அவர் பேர் அலண்டே. அவரை வலுக்கட்டாயமாக நீக்கிட்டு அவருடைய இடத்துல சர்வாதிகாரியான பினோஷே அப்படிங்கிறவர் உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ரீசண்டாக லாட்டின் அமெரிக்காலே பெரிய நாடான பிரேசிலில் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய கைப்பாவையான ஜேர் பொல்சனாரோ அப்படின்ற லீடரை ஆட்சியில் அமர்த்தினாங்க. அதுக்கப்புறம் பிரேசில் மக்களே அவரை எலெக்ஷன் மூலமாக நீக்கிட்டாங்க. இன்றைக்கி லூலா டா சில்வா அப்படின்ற இடதுசாரி தலைவர் தான் அங்கே ஆட்சியில் இருக்கார். அப்போது சர்வாதிகாரிகளை தொடர்ந்து அங்கே சப்போர்ட் பண்ணது இந்த அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். சர்வாதிகாரிகளை எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைய சர்வாதிகாரிகளை ஆட்சியில் உட்கார வச்சதே இவங்க தான். இந்த நொரைகா சொன்னேன் இல்லையா, ஒரு காலத்தில் நொரைகாவே பனமா நாட்டை சேர்ந்த சர்வாதிகாரி நொரைகாவே அமெரிக்காவோட க்ளோஸாக ஒர்க் பண்ணார், ஒரு ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணார். இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. ஈராக் சொன்னல சதாம் ஹுசேன், அவர் ஒரு காலத்தில் அமெரிக்காவோட க்ளோஸாக இருந்தார். 1980s ஈரானுக்கும் ஈராக்கும் வார் வருது. ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு எதிரி. அப்போ ஈரானை எதிர்க்கணும். இதற்கு யாரை சப்போர்ட் பண்ணணும்னா சதாம் ஹுசேனை சப்போர்ட் பண்ணணும். அப்போ சதாம் ஹுசேனும் யூஎஸுமே ஒரு காலத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அதற்கப்புறம் சதாம் ஹுசேன் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு தேசியவாதி. இந்த ஈராக்குடைய வளங்கள் ஈராக்கு தான் அப்படின்றாரு. அங்கே இருக்க ஆயில் நிறுவனங்களை தேசியமயமாக்குறாரு. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல, அமெரிக்காவுடைய கூட்டாளி பிரிட்டனுக்கும் பிடிக்கல. அதனால் பிளான் பண்ணி அவருக்கு டிக்டேட்டர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்து அவரை கேப்சர் பண்ணி கொண்டுடுறாங்க. அவர் டிக்டேட்டரான்னு கேட்டிங்கன்னா டிக்டேட்டரா இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் ஒரு தேசியவாதி. டிக்டேட்டர் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுக்கு எதிராக போல, அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படும் போது இவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா டிக்டேட்டர்ஸ்னு முத்திரை கொடுத்தப்பட்டு அவங்க வந்து பதவியிலிருந்து நீக்கப்படுறாங்க, தேவைப்பட்டால் கொலை செய்யவும் படுறாங்க. இந்த அல்கேதான்ற அமைப்பு இருந்தது, இன்றைக்கி ஒரு பயங்கரவாத அமைப்பு. ஆனால் அல்கேதாவுடைய லீடரான ஒசாமா பின் லாடனை 1980s அமெரிக்காவோடு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாரு. எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னா ஆப்கானிஸ்தானில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன் ஒர்க் பண்ணுறாரு? அப்போ அமெரிக்காவுக்கு எதிரி இன்னொரு வல்லரசான யூஎஸ்எஸ்ஆரை சண்டை போடணும் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே. அப்போது பார்த்தீங்கன்னா அல்கேதா போன்ற அமைப்புகள் உருவாகுது. இதுக்குள்ளே தான்
ஒசாமா பின் லேடன் வர்றாரு. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒசாமா பின் லேடன் அமெரிக்கா கூட தான் ஒர்க் பண்ணார். அதற்கப்புறம் பனிப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் பின் லேடன் அமெரிக்காவை எதிர்க்கிறாரு. ஓகேவா? அப்போது பின் லேடன் அமெரிக்காவுக்கு எதிரியாகிறாரு. 2011 அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்கே பதுங்கிறத பின் லேடனை பிடிச்சி கொண்டுறாங்க. இப்படி தான் டிக்டேட்டர்ஸை அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. தனக்கு நண்பனாக இருந்தால் அவன் டிக்டேட்டர் இல்லை, வாயை அவங்க வந்து திறந்து அவனை டிக்டேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்போ அந்த தலைவர் அல்லது அந்த குழுவினுடைய தலைவர் அமெரிக்காவுக்கு எதிராக போகிறாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் கொலையும் செய்வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் தான் யார் வந்திருக்காருன்னா வெனிசுலாவோட லீடரான நிக்கோலஸ் மொட்ரோ வந்திருக்காரு. சரி, நிக்கோலஸ் மொட்ரோ இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஒர்க் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணல. கியூபாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய நாடு இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் அமெரிக்காவை எதிர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெனிசுவேலா தான். இதற்கு முன்னாடி ஹியூகோ சாவஸ்ன்ற ஒரு லீடர் இருந்தார். அவர் வந்து அமெரிக்காவை ஸ்ட்ராங்காக எதிர்ப்பார், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து இறந்து போயிட்டார், கேன்சரால் இறந்துட்டார். அதற்கப்புறம் வந்த தலைவர் தான் இந்த நிக்கோலஸ் மொட்ரோ. நிக்கோலஸ் மொட்ரோவுக்கு வெனிசுவேலாவில் நல்ல சப்போர்ட் இருந்தது, இடதுசாரி தலைவர். அதே நேரத்தில் ஒரு டிக்டேட்டராகவும் அவர் மாறிட்டார். அங்கே ப்ராப்பராக எலெக்ஷன் நடத்தல, எக்கனாமி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, நிறைய மக்களுக்கு அந்த ஆட்சி பிடிக்கல, வெனிசுலா விட்டு வெளியேறி போயிட்டாங்க. அப்போ டிக்டேட்டரான்னு கேட்டிங்கன்னா டிக்டேட்டர் தான். அதே நேரத்தில் இவர் வந்து அமெரிக்காவினுடைய அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்தார். அதனால தான் இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இவரை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு சொல்கிறாரு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்ணாருன்னு சொல்கிறாரு. அதுவும் ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக உண்மை கிடையாது, இதெல்லாம் உண்மையான காரணங்கள் கிடையாது. உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவில் எண்ணெய் வளங்கள் அதிகம். அது இல்லாமல் கியூபாவோடு சேர்ந்து அவங்க ஒரு அலையன்ஸில் இருக்காங்க, ரஷ்யாவோட அவங்க க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய அணி சேரக்கூடாது. இது இன்னொரு காரணம், புரியுதுங்களா? இந்த காரணங்களுக்காக தான் மெயினாக நிக்கோலஸ் மொட்ரோவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் சொல்கிறாருல இவர் வந்து ட்ரக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணாருன்னு, இது வந்து ஒரு பெரிய பொய். இது வந்து ஒரு உண்மையான காரணம் இல்லை. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பல ஆண்டுகளாக சவுத் அமெரிக்காவில் ட்ரக்ஸை அதிகமாக விளைவிச்சு விற்ற ஒரு நாடு எதுனா கொலம்பியா. இந்த கொலம்பியா தான் அமெரிக்காவுடைய நண்பனாக பல ஆண்டுகள் இருந்துச்சு. அமெரிக்காவுடைய பங்காளி இந்த கொலம்பியா தான். இவ்வளோ ஆண்டுகளாக ட்ரக்ஸை அதிகமாக சேல்ஸ் பண்ணதே அவங்க தான். ஆனால் இப்போ அங்கே ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அங்கே ஒரு லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டாங்க. இங்கேயும் இதே ரூல் தான். எனக்கு நண்பனாக இருக்கிற வரைக்கும் நீ தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, சர்வாதிகாரியாக கூட இருந்துக்கோ, நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எதிராக நீ போயிட்டேன்னா நான் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன். இப்போ இந்த அடிப்படையில் தான் இவங்க மொட்ரோ மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. சரி, சர்வதேச அளவில் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடவடிக்கையான்னு பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யுனைடெட் நேஷனுடைய சார்ட்டர் இருக்குது, அந்த சட்டம் அதற்கு எதிரானது. யுனைடெட் நேஷன் சார்ட்டர் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாடும் இந்த நாட்டுடைய இறையாண்மையை மதிக்கணும்னு சொல்லுது. ஆனால் அமெரிக்கா ஒரு நாட்டுடைய இறையாண்மையை மதிக்காமல் அந்த லீடரே போய் கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது மடுரோ டிக்டேட்டரான்னு கேட்டிங்கன்னா டிக்டேட்டர் தான். அதற்கு யார் வந்து கேள்வி கேட்கணும்னா வெனிசுவேலா மக்கள் கேள்வி கேட்கணும். ஒருவேளை தொடர்ந்து டிக்டேட்டராக இருக்காரு அப்படின்னா இந்த லாட்டின் அமெரிக்காவுக்குன்னு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, யுனாசோர், மெர்கோசர், இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அமைப்புகள் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம், இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம். அதை தாண்டி சர்வதேச அளவில் யார் எடுக்கணும்? யுனைடெட் நேஷன் எடுக்கணும், ஐநா எடுக்கணும், அதுக்குள்ளே இருக்க யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கணும். அங்கே தான் ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர ஒரு நாடு இன்னொரு நாட்டுடைய இறையாண்மையை சேலஞ்ச் பண்ணி அந்த லீடரை கேப்சர் பண்ணுறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு தப்பான பிரசிடெண்ட்டை செட் பண்ணும், இது தவறான முன்னுதாரணம். இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா இதை பார்த்துட்டு மற்ற நாடுகளும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சைனா போன்ற நாடுகள் தைவானை வந்து அவங்க அச்சுறுத்துறாங்க, ஜப்பானை கூட இது முன்னாடி அச்சுறுத்திருக்காங்க. ஆனால் ஜப்பானை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான பிளான் எல்லாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நடவடிக்கையில் பார்க்குறாங்கன்னா இந்த நாடுகளும் எம்போல்டன் ஆகி இவங்களும் இந்த மாதிரி இன்னொரு நாட்டினுடைய தலைவரை கேப்சர் பண்ணுறது, தேவைப்பட்ட அந்த நாட்டையே ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்னா சர்வதேச அளவில் மற்ற நாடுகள் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. மெயினாக இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகள் குரல் கொடுக்கணும். இப்போ அமெரிக்கா தன்னுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்குது. இந்த உலகத்தில் தான் மட்டும்தான் வல்லரசாக இருக்கணும்னு நினைக்குது. ஓகேவா? ஹெஜிமணின்னு சொல்லுவாங்க. ஹெஜிமணினா வல்லாதிக்கம். இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் பெரிய சக்தியாக இருக்கணும், என் நாட்டுடைய அதிகாரம் தான் அதிகமாகிட்டே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி அமெரிக்கா இருக்காங்க. இப்போது இதில் தான் இந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகளை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா கிரீன்லாண்டை நாங்கள் ஆக்குபை பண்ணுவோன்னு சொன்னார். அதுக்கு நடுவில் கனடா அமெரிக்காவோட இணைஞ்சிடணும்னு சொல்கிறார். இப்போ வந்து வெனிசுவேலாவை கேப்சர் பண்ணியிருக்காங்க, கியூபாவையும் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரானை கூட கேப்சர் பண்ணலான்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அது நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்க கைவிட்டாங்க. ஒருவேளை ஈராக் மாதிரி கொஞ்சம் சக்தி கம்மியாக இருந்தால் ஈரானை கூட கேப்சர் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் சர்வதேச அளவில் டெமோக்ரஸி இருக்கணும். டெமோக்ரஸின்றது உள்நாட்டில் மட்டும் முக்கியம் இல்லை, சர்வதேச அளவில் டெமோக்ரஸி இருக்கணும். சர்வதேச அளவில் டெமோக்ரஸி அப்படின்றது ஒரு நாட்டுடைய
இறையாண்மை பாதுகாக்கப்படணும். இன்னொரு நாடு அந்த இறையாண்மையை சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டர்னலாக தான் டெமோக்ரஸி, இன்டர்நேஷ்னல் லெவலில் டெமோக்ரஸி கிடையாது. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. சர்வதேச அளவில் அவங்க டெமோக்ரஸியை கடைபிடிக்க மாட்டாங்க. இன்னொரு நாட்டை அச்சுறுத்துவாங்க, அங்கே டிக்டேட்டர்ஸ் உட்கார வைப்பாங்க, ஆதிக்கம் செலுத்துவாங்க, தேவைப்பட்டால் இன்னொரு நாட்டினுடைய லீடரை கேப்சரும் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா தங்களுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம அதிகமாக பார்க்குறோம். நாளைக்கு ஐநா சபை கூடுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐநா அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வரணும், தீர்மானத்தை கொண்டு வரணும். தீர்மானத்தை கொண்டு வரும்போதும் ஒரு சிக்கல் இருக்குது. அமெரிக்கா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பெர்மனன்ட் மெம்பராக இருக்காங்க. யுஎன்எஸ்சிலே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் அதை விட்டோ பவர் யூஸ் பண்ணி அமெரிக்கா கேன்சல் பண்ணும். ஆனாலும் யுஎன் இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சர்வாதிகார போக்க ஐநா சபை ஊக்குவிக்கக்கூடாது. இது ஒரு பேட் பிரசிடெண்ட்டாக ஃப்யூச்சரில் இருக்கும். ட்ரம்ப் மற்ற லீடர்ஸ் எல்லாம் சர்வாதிகாரின்னு சொல்கிறாரு. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பே இன்னைக்கு ஒரு சர்வாதிகாரியாக மாறி இருக்காரு. இதுதான் உண்மை. பல நாடுகளுடைய இறையாண்மையை அவர் அச்சுறுத்துறாரு. அமெரிக்கா இந்த போக்கை நிறுத்திக்கணும். ஆனால் அமெரிக்க மக்கள் நான் அவங்கள பாராட்டுவேன். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சர்வாதிகாரிய போக்கை அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஸ்ட்ரீட்ஸ்க்கு போராடுறாங்க. இதுதான் உண்மையான டெமோக்ரஸி. அங்கே இருக்க மக்களே கேள்வி கேட்கணும். ஒரு நாடு தவறு பண்ணுதுன்னா முதல்ல கேள்வி கேட்க வேண்டியது அந்த நாட்டுடைய மக்கள் தான். அமெரிக்க மக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்கணும். ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கையை எதிர்க்கணும். கூடிய விரைவில் சர்வதேச அளவில் தீர்மானங்களை கொண்டு நிக்கோலஸ் மடுரோவை ரிலீஸ் பண்ணணும். நிக்கோலஸ் மடுரோ டிக்டேட்டரா இல்லையா அப்படின்றத வெனிசுவேலா மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை தாண்டி அங்கே இருக்க ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அதை தாண்டி ஐநா அளவில் முடிவெடுக்கணும். இதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கணும். அமெரிக்கன் கவர்மெண்ட் இம்மிடியேட்டாக நிக்கோலஸ் மடுரோவை ரிலீஸ் பண்ணணும். நன்றி.